எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரகதீஸ் பப்ளிகேஷன்ல குடியுரிமை அப்படின்ற இந்த தலைப்ப பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா தலைப்புமே வந்து பார்த்தோன்னா, நான் வீடியோவா அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கான தனி பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கன்டின்யூ பண்ணுங்க. நான் பிரகதீஷ் பப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் வீடியோவா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதேமாரி வெங்கடேசன் புக் இருக்கு இல்லையா? தற்கால தமிழ்நாடு வரலாறு அந்த பச்சை புக்கோடைய நியூ எடிஷன் வந்து விட்டிருந்தாங்க. அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. இது அந்த குடியுரிமை இத பொறுத்தவரைக்கும் பகுதி 2ல குடியுரிமைய பத்தி அரசியலமைப்பு வந்து சொல்லும். பகுதி 2ல அ சரத்து 5லேருந்து சரத்து 11 வரையும் குடியுரிமைய பத்தி சொல்லும். ஓகேங்களா? இத பத்தி படிச்சாலே போதுமானது. இதில இந்த சரத்து 5 பொறுத்தவரைக்கும் அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது உறைவிடம் மூலம் குடியுரிமை பெறுதல பத்தி சொல்லப்படுது. அதாவது இத பத்தி டீப்பா வந்து கீழ பார்க்கலாம். அடுத்து சரத்து 6 வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய குடியுரிமைய பத்தி சொல்லக்கூடியது சரத்து 6. சரத்து 7ங்கிறது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுடைய குடியுரிமைய பத்தி சொல்லக்கூடியது. அடுத்து சரத்து 8 பொறுத்தவரைக்கும் இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் பதிவு செய்து கொள்வதன் மூலமா குடியுரிமை பெறுதல பத்தி சொல்லக்கூடியது. சரத்து 9 வந்து அயல்நாட்டு குடியுரிமையை தானாக பெற்றவர் இந்திய குடியுரிமை இழந்துருவாங்க அப்படின்றது சரத்து 9 வந்து சொல்லுது. சரத்து 10 இந்திய குடியுரிமை தொடர்தலை பற்றி சொல்லக்கூடியது. சரத்து 11 குடியுரிமை ஒழுங்குபடுத்த பாராளுமன்றம் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஓகே. இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடிமகன் அதாவது சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கேட்பாங்க, சிட்டிசன் அப்படின்ற சொல் வந்து எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா, லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் என்பதாகும். நகர நாடுகள் அமைப்பு மறைந்த பின்பும் இச்சொல் நாடுகளின் உறுப்பினர் என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லப்படுது. ஒரு நாட்டின் குடிமக்கள் அனைத்து விதமான குடியியல் அரசியல் உரிமைகளை பெற தகுதியானவர்களாக கருதப்படுவர். குடியுரிமை என்பது ஒரு குடிமகன் அவன் விரும்பும் காலம் வரை அந்நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குதலே ஆகும். குடியுரிமை பொறுத்த வரைக்கும் இயற்கை குடியுரிமை இயல்பு குடியுரிமை அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. பிறப்பால் இயற்கையாகவே பெறக்கூடிய குடியுரிமை தான் இயற்கை குடியுரிமை அப்படின்னும், இயல்பாக விண்ணப்பித்து பெறக்கூடிய குடியுரிமை வந்து இயல்பு குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை வந்து வழங்குறதா சொல்லப்படுது. அரசியல் நிர்ணய சபையினால் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1949 நவம்பர் 26 நாளுக்கு முன்னர் இந்தியாவில் இந்திய குடியுரிமை அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவில் வசித்தவர்கள் பிரிட்டிஷ் நாட்டுரிமை சட்டத்தின்படி பிரிட்டிஷ் குடிமக்களாகவும், சுதேசி சமஸ்தானத்தின் வசித்தவர்கள் பிரிட்டிஷ் அரசால் பாதுகாப்பு பெற்ற மக்களாகவும் வந்து கருதப்பட்டதாக சொல்லப்படுது. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது யார் யார் இந்திய குடிமக்களாக இருக்க தகுதியானவர்கள் என்பதை மட்டுமே கூறியது. இந்திய குடியுரிமை பெறுவதனால் கிடைக்கும் நன்மை தீமை பற்றி இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. குடியுரிமை என்னும் சொல்லிற்கு இந்திய அரசியலமைப்பில் எங்கும் வரையறை தரவில்லை. இந்தியாவின் குடியுரிமை முறை வந்து இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. இங்கிலாந்தில் குடியுரிமை அப்படின்ற ஒரு முறை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? அது எந்த நாட்டிலேருந்து பின்பற்றுறாங்கன்னா இங்கிலாந்து. ஓகேங்களா? அந்த குடியுரிமை அதாவது அந்த வார்த்தை வந்து லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஓகே. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 2ல 5லேருந்து 11 வரையும் குடியுரிமை பற்றி சொல்லுது. அதை பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது அதில் குடியுரிமை பெறுவதற்கான 4 வழிமுறைகள் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நடைமுறைக்கு வந்தப்போ 4 வழிமுறைகள் தான் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு சரத்து 5 பற்றி பார்த்தோமா, அதை பற்றி டீப்பாக பார்க்கலாம். அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது யாரெல்லாம் இந்தியாவின் உறைவிடம் அடிப்படையில் குடியுரிமை பெற தகுதியானவர்கள் என்ற வரையறையை வழங்குறது. அரசியலமைப்பு உருவாக்கின போது யாரெல்லாம் குடியுரிமை பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவர் இந்தியாவில் பிறந்தவராக இருத்தல் வேண்டும் அப்படின்ற ஒன்று. அவருடைய பெற்றோர் இது ஒரு இது. அப்படி இல்லைன்னா அவருடைய பெற்றோரில் எவரேனும் ஒருவர் தாய் அல்லது தந்தை இந்தியாவில் பிறந்தவராக இருத்தல் வேண்டும். அல்லது இந்திய அரசியலமைப்பு தொடங்கும் முன்னர் அவர் இந்தியாவில் 5 ஆண்டுகள் குறையாமல் குடியிருந்தவராக இருத்தல் வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த கிரைட்டீரியாலாம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து சரத்து 6 பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து வந்தவர்களுடைய குடியுரிமையினை பற்றி சொல்லக்கூடியது தான்.
அவர்களோ அவர்களின் பெற்றோர்களோ, அதாவது அவங்கள் பெற்றோர்கள்னா அவங்க தாய் தந்தை, அல்லது அவர்கள் பெற்றோரின் பெற்றோர்னா அவங்க தாத்தா பாட்டி ஒருவரோ இந்திய அரசு சட்டம் 1935 படி இந்தியாவில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவர்கள் 19/7/1948 தேதிக்கு முன்னர் குடிபெயர்ந்து இந்தியா வந்தவர்களாக இருப்பின் அவர்கள் வந்த தேதி முதல் இந்தியாவில் குடியிருப்பாளர்களாக இருத்தல் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து அவர்கள் 19/7/1948 தேதிக்கு பின்னாடி குடிபெயர்ந்து இந்தியா வந்தவர்களாக இருப்பின் அவர்கள் இந்திய குடிமக்கள் ஆவதற்கான பதிவை அதற்கென இந்திய அரசால் நியமிக்கப்பட்ட அலுவலரிடம் செய்து கொண்டிருக்க வேண்டும். மேலும் அப்பதிவை செய்வதற்கு முன் குறைந்தபட்சம் 6 மாத காலமாவது அவர்கள் இந்தியாவில் குடியிருந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து சரத்து 7 பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவரின் குடியுரிமையினை பற்றி சொல்லக்கூடிய, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போயிட்டு அங்கே திரும்பி இந்தியா வந்திருப்பாங்க. இச்சரத்தின்படி 1/3/1947 தேதிக்கு பின்னர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து சென்றவர்கள் இந்திய குடிமக்களாக கருதப்பட மாட்டார்கள். 1/3/1947 தேதிக்கு பின்னாடி இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து சென்றாங்க அப்படின்னா அவங்களாம் இந்திய குடிமக்களாகவே கருதப்பட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வாறு பாகிஸ்தான் சென்றவர்கள் மறு குடியமர்வுக்காக அல்லது நிலையாக திரும்பி விடுவதற்காக வழங்கப்பட்ட ஒரு அனுமதி சீட்டின் கீழ் இந்தியாவிற்கு திரும்பி வந்திருந்தால் அவர்கள் 19/7/1948 தேதிக்கு பின் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்களாகவும் இந்திய குடிமக்களாகவும் கருதப்படுவார். அவ்வாறு வந்தவர்கள் 6 மாத காலம் இந்தியாவில் தங்கிய பின்பு பதிவு செய்து கொண்டிருந்தால் மட்டுமே அவர்களுக்கு இந்திய குடிமக்களாக கருதப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து சரத்து 8, இந்தியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் பதிவு செய்து கொள்வதன் மூலமாக குடியுரிமை பெறுதலை வழங்குறது. ஒரு நபரின் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி பிரிக்கப்படாத இந்தியா, அது பிரிக்கப்படாத இந்தியானா இந்தியா பாகிஸ்தான்லாம் பிரிக்கப்படாததுக்கு முன்னாடி அந்த பிரிக்கப்படாத இந்தியாவின் பிறந்தவராக இருந்து தற்பொழுது இந்தியாவிற்கு வெளியே வசிப்பவராக இருந்தால் அவர்கள் தாங்கள் வசிக்கும் நாட்டின் இந்தியா தூதரக அதிகாரியிடம் பதிவு செய்து கொள்வதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம் என இச்சரத்து கூறியது. ஒரு நபரின் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி பிரிக்கப்படாத இந்தியாவில் பிறந்தவராக இருந்து தற்பொழுது இந்தியாவில் வெளியே வசிப்பவராக இருந்தால் ஓகே. இவ்வாறு பதிவு செய்யும் போது அரசியலமைப்பிற்கு முன்னர் பின்னர் என்ற கேள்விக்கே இடமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்புக்கு முன்னாடி பின்னாடி அந்த டேட்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் தேவையில்லை. அடுத்த சரத்து 9 பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 27, 1950 நடைமுறைக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு இந்திய குடிமகன் தன்னிச்சையாக வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றால் அவன் இந்திய குடியுரிமையை இழக்கின்றான் அப்படின்றத இந்த சரத்தை சொல்லுது. அடுத்த சரத்து 10 பொறுத்த வரைக்கும் ஒரு குடிமகனின் குடியுரிமை எவ்வாறு தொடர்கிறது என இந்த சரத்து கூறுகிறது. சரத்து 5 முதல் சரத்து 8 வரையிலான விதிகளின் கீழ் இந்திய குடிமக்களாக இருக்கும் ஒவ்வொருவரும் தொடர்ந்து இந்திய குடிமக்களாகவே இருப்பர் அப்படின்னு இந்த சரத்தை சொல்லக்கூடியது. குடியுரிமையை தொடரும் ஒரு குடிமகனின் குடியுரிமையினை பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் ஒன்றின் வாயிலாக இழக்கச் செய்யலாம். அடுத்து சரத்து 11 பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு தொடங்கப்பட்ட பின்பு குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் போன்ற குடியுரிமை ஒழுங்குபடுத்த பாராளுமன்றம் சட்டமியற்றும் அதிகாரம் இச்சரத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி 1955 ஆண்டில் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த இந்திய குடியுரிமை சட்டம் 1955 பொறுத்த வரைக்கும் இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கான 5 வழிமுறைகள், அதாவது குடியுரிமை அரசியலமைப்பு வந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 4 வழிமுறைகள் தான் சொல்லியிருப்பாங்க. குடியுரிமை பெறுவதற்கான 4 வழிமுறைகள். ஆனால் 55 சட்டம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடியுரிமை பெறுவதற்கான 5 முறைகளை சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். அந்த 5 வழிமுறைகள் என்ன அப்படின்னா, பிறப்பால் குடியுரிமை பெறுதல், வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல், பதிவு செய்தல் மூலமாக குடியுரிமை பெறுதல், பிரதேசங்கள் இணைத்தல் மூலம் குடியுரிமை பெறுதல், இயல்பு குடியுரிமை பெறுதல். இதெல்லாம் டீப்பாக என்னென்னு எக்ஸ்பிளைனாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிறப்பால் குடியுரிமை பெறுதலை பொறுத்த வரைக்கும் இக்குடியுரிமை பிறப்பிடத்தால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1950 ஜனவரி 26 1987 ஜூன் 30 வரை இந்தியாவில் பிறந்த குழந்தைகளுக்கு அவர்கள் பெற்றோர் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருப்பினும் பிறப்பின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை வழங்கப்படுது.
ஒன்றும் இல்லை. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததுலேருந்து 1987 ஜூன் 30 வரை அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில இந்தியாவுல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அவங்களுடைய அப்பா, அம்மா எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவால்ல. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, பிறப்பின் அடிப்படையில இந்திய குடிமகனா வந்து ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அந்த 1987 ஜூன் 30க்கு அப்புறம், அந்த ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து இந்தியாவுல பிறக்கக்கூடிய குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா, குடியுரிமை பெறுவதற்கு குழந்தையின் பெற்றோர்ல எவரேனும் ஒருவர் குழந்தை பிறக்கும்போது இந்திய குடியுரிமை. ஒண்ணும் இல்ல. மேல வந்து பெற்றோர்கள் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்களா வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா 87 ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது இந்தியால அப்படின்னா, அவங்க பெற்றோர் அப்பா இல்லன்னா அம்மா யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த குழந்தை பிறக்கிறப்ப அவங்க இந்திய குடியுரிமைய அவங்க பெற்றிருந்தாங்க மட்டும் தான், அந்த குழந்தைய வந்து இந்திய குடியுரிமையா அந்த பிறப்பால வந்து அவங்களுக்கு குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2004 டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு இந்தியாவில் பிறக்கும் குழந்தைக்கு குடியுரிமை பெறுவதற்கு குழந்தையின் பெற்றோர் இருவருமே இந்திய குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும் அல்லது பெற்றோரில் ஒருவர் இந்திய குடியுரிமை பெற்றவராகவும் மற்றொரு வந்து சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் பெயர்ந்தவராகவும் இல்லாமல் இருத்தல் வேண்டும். 2004 டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு குடியுரிமை பெறுவதற்கு வந்து குழந்தையோட பெற்றோரில் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பிறக்கிறப்ப இந்திய குடியுரிமை பெற்றிருந்தா மட்டும்தான், அந்த பிறப்பால வந்து அந்த குழந்தைய வந்து இந்திய குடிமகனா வந்து ஏத்துக்குவாங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜசோலி என்னும் மண்ணின் சட்ட கோட்பாடின்படி இந்த விதிகள்லாம் வகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வம்சாவளியால குடியுரிமை பெறுவது என்னென்ன கிரைட்டீரியா குடுத்துருக்காங்க அப்படின்னா, அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததுலேருந்து 1992 டிசம்பர் 10ஆம் தேதி வரை அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில், அவர் வம்சாவளி மூலமா இந்திய குடியுரிமை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 1992 டிசம்பர் 10க்கு பின்னாடி வெளிநாட்டில் பிறந்தவர்களின் பெற்றோர்கள் எவரேனும் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால், அவர் இந்திய குடியுரிமை வந்து பெறுகின்றனர் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? மேல வந்து பார்த்தோன்னா, அந்த அரசியலமைப்பு நடைமுறையிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி 1992 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில வெளிநாட்டில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அவங்களுடைய அப்பா வந்து அந்த சமயத்தில நம்மளுடைய இந்திய குடியுரிமை பெற்றிருந்தாங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து வம்சாவளி மூலமா குடியுரிமை வந்து பெறலாம். இங்கே 92 டிசம்பர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த ஒரு குழந்தை வந்து வெளிநாட்டில பிறக்குது அப்படின்னா, அம் அவங்க அப்பா, அம்மா அவங்க அப்பான்லாம் கணக்கு கிடையாது. அவங்க அப்பா இல்லன்னா அம்மா யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில இந்திய குடியுரிமை வந்து பெற்றிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து வம்சாவளி மூலமா குடியுரிமை பெறுவதற்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து 2004 டிசம்பர் 10 டிசம்பர் 3ஆம் நாள் முதல் வெளிநாட்டில் பிறந்த குழந்தையின் பிறப்பினை ஒரு வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில், அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய வம்சாவளி குடியுரிமை வந்து பெற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சான்குயின் இரத்தத்தின் சட்ட கோட்பாட்டின்படி இவ்விதிகள் வந்து வகுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பதிவு செய்தல் மூலம் வந்து குடியுரிமை பெறுதல் அப்படின்னா, ஒரு நபர் தன்னை இந்திய குடிமகனாக பதிவு செய்து கொள்ள அதற்கென உள்ள அதிகாரியிடம் விண்ணப்பிக்க வேண்டும். அவ்வாறு விண்ணப்பிக்கும் நபர் பின்வரும் தகுதிகள்ல ஏதேனும் ஒன்றினை வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்ததன் மூலமாக குடியுரிமை வந்து பெறலாம். பதிவு செய்ய விண்ணப்பிக்கும் முன்பாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நபர் 7 வருடங்கள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இருக்க வேண்டும். பதிவு செய்து கொண்ட இந்திய குடிமக்களின் 18 வயது நிரம்பாத சிறுவர், சிறுமியரும் இந்திய குடிமகனாக கருதப்படுவார். குடியுரிமை பதிவு செய்து கொண்ட நபர்களுக்கு 18 வயது நிரம்பிய மகன் அல்லது மகள் இருப்பின், அவர்களுக்கும் இந்திய குடியுரிமை பெற அவர்களின் பெற்றோர்களே பதிவு செய்து கொள்ளலாம். குடியுரிமை பதிவு விண்ணப்பத்திற்கு 1 வருடத்திற்கு முன்பாக இந்தியாவில் வசித்து வரும் 18 வயது அடைந்தவர்கள் தங்களை வெளிநாடு வாழ் இந்தியர்களாக தொடர்ந்து 5 வருடம் பதிவு செய்திருந்தால், கீழ்க்கண்ட முறைகளில் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்று
எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவு செய்ய விண்ணப்பம் செய்வதற்கு முன்பாக 12 மாதங்கள் முழுவதும் இந்தியாவில் வசித்தவராக இருத்தல் வேண்டும். பதிவு செய்ய விண்ணப்பிக்கும் தேதிக்கு முன் இந்தியாவில் 8 வருடங்கள் அல்லது குறைந்தது 6 வருடங்களாவது வசித்தவராக இருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை பெறுதல். எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியையும் இந்தியாவுடன் இணையும் போது அரசு அப்பகுதி மக்களை இந்திய மக்களாகவே ஏற்றுக்கொள்கிறது. அந்த குறிப்பிட்ட நாளில் இருந்து அவர்கள் இந்திய குடிமக்களாக கருதப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக 1962ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்திய அரசு அம்மக்களுக்கு இந்திய குடியுரிமை ஆணையம் வழங்கினது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இயல்பு குடியுரிமை பெறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவர் இயல்பாக விண்ணப்பிப்பதன் மூலம் மத்திய அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழை வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பிடிஎஃப் கிளாரிட்டியாக இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இயல்பு குடியுரிமை பெற பின்வரும் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். பிற நாட்டின் குடியுரிமை பெறாதவராக இருத்தல் வேண்டும். பிற நாட்டின் குடியுரிமை பெற்றிருந்தால் அந்த குடியுரிமையினை துறந்த பிறகு இந்திய குடியுரிமை பெறுவதற்கான விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்கிறாங்க. குடியுரிமை பெற விண்ணப்பிப்பதற்கு முன்பு 12 மாதங்கள் இந்தியாவில் வசித்தவராகவும் 1 வருடம் முழுவதும் இந்திய அரசு பணியில் பணியாற்றியவராகவும் அல்லது 6 மாதம் இந்திய அரசிற்கும் 6 மாதம் பிற நாட்டு அரசிற்காகவும் பணியாற்றியவராக இருந்தால் அவரது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்கிறாங்க. நல்ல பண்புகளை கொண்டிருப்பவராக இருத்தல் வேண்டும். இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள மொழிகளில் ஏதேனும் ஒன்றின் சிறப்பான மொழி அறிவினை பெற்றிருத்தல் வேண்டும். இந்தியாவின் நிரந்தரமாக வசிக்க விரும்புபவர்கள், இந்திய அரசின் கீழ் பணிபுரிய விரும்புபவர்கள், இந்திய உறுப்பினராக இருக்கும் உலக அமைப்புகளில் பணியாற்றுபவர்கள், இந்தியாவில் அமைக்கப்பட்ட சட்டங்கள், கம்பெனி போன்றவற்றிற்கு பணிபுரிய வருபவர்களுக்கு இயல்பு குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நபர் அறிவியல், தத்துவம், கலை, இலக்கியம், உலக அமைதி போன்றவற்றில் மனித முன்னேற்றத்திற்கு உழைப்பவர்களாக இருப்பின் மேற்கண்ட விதிமுறைகளை பின்பற்றலாம். இந்திய அரசு அவர்களுக்கு இயல்பு குடியுரிமை வழங்கும். இயல்பு குடியுரிமை பெறுபவர் இந்திய அரசியலமைப்பின்படி உறுதிமொழியினை எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்னை தெரசாவிற்கு இயல்பு குடியுரிமை மூலம் இந்திய அரசு குடியுரிமை வழங்கினதா சொல்லப்படுது. குடியுரிமை இழத்தல் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒருவரின் குடியுரிமை சட்டத்தின் மூலம் பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமை அவர் 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி 3 முறைகளில் இழக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன முறை அப்படின்னா துரத்தல், முடிவுக்கு வருதல், மறுத்தல் அல்லது கட்டாயமாக முடிவுக்கு வருதல் அப்படின்னு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு துரத்தல் அப்படின்னா இந்திய குடியுரிமை பெற்ற எவரும் தானாக முன்வந்து குடியுரிமை துறக்கலாம். இந்திய குடியுரிமை துறப்பதற்கு உரிய அதிகாரியிடம் விண்ணப்பித்தால் அவரது குடியுரிமை முடிவுக்கு வரும். இல்லைனா இந்திய குடியுரிமை துறந்தவரின் சிறு குழந்தைகளும் குடியுரிமை இழப்பாங்களாம். போர்க்காலங்களில் இந்த குடியுரிமை துறத்தல் அப்படின்றது மத்திய அரசினால் நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முடிவுக்கு வருதல். இந்திய குடியுரிமை பெற்றவர் தன் விருப்பத்தினாலோ அல்லது கட்டாயத்தின் பெயராலோ மற்ற நாட்டின் குடியுரிமை அவர் பெறும் பொழுது அவரது இந்திய குடியுரிமை தானாகவே முடிவுக்கு வந்துடும். இந்தியா போரில் ஈடுபடும் போது இந்த முறை நிறுத்தி வைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இக்குடியுரிமை இழத்தல் அப்படின்றது சட்டத்தினால் குடியுரிமை முடிவுக்கு வருதலை குறிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. மறுத்தல் அல்லது கட்டாயமாக முடிவுக்கு வருதலை பற்றி சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு பின்வரும் காரணங்களால் கட்டாயமாக குடியுரிமை மறுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நபர் போலியாக மோசடி செய்து குடியுரிமை பெற்றிருந்தாலோ, தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மையை மறைத்தவராலோ, போரின் போது எதிர் நாட்டிடம் வணிகமோ அல்லது தகவல் தொடர்பு கொண்டிருந்தாலோ, இயல்பான முறையில் குடியுரிமை பெற்றவர் ஒருவர் 5 ஆண்டுகளுக்குள் ஏதேனும் ஒரு நாட்டோட 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருந்தாலோ, இந்திய குடியுரிமை பெற்றவர் வெளிநாட்டில் தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் வசித்தால் அவருடைய குடியுரிமை கட்டாயமாக முடிவுக்கு வருமா. அதுக்கு முன்னாடி அந்த 4வது பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இயல்பான முறையில் குடியுரிமை பெற்றவர் ஒருவர் 5 ஆண்டுகளுக்குள்ள ஏதாவது ஒரு நாட்டில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றால் அவர் அந்த மறுத்தல் அல்லது கட்டாயத்துக்கு பேரில் பார்த்தோன்னா அவருடைய குடியுரிமை முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் காமன்வெல்த் நாட்டின் ஒரு குடிமகனுக்கு
இந்தியாவின் காமன்வெல்த் குடியுரிமை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் பரஸ்பர உடன்படிக்கையின்படி அரசு வழிவகை செய்திருந்தது. 2003ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி இந்த காமன்வெல்த் குடியுரிமை முறை அப்படின்றது நீக்கப்பட்டது. 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் இதுவரை 9 முறை வந்து திருத்தப்பட்டதா சொல்லப்படுது. 2023 அடிப்படையில், அதாவது இன்னைக்கு வரையுமே வந்து பார்த்தோன்னா 9 முறை திருத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 55ல் கொண்டு வந்த குடியுரிமை வந்து 57ல், அடுத்து 60ல், 85, 86, 92, 2003, 2005, 2015, 2019 அப்படின்னு 9 முறை வந்து திருத்தியிருக்காங்க. இது எல்லாமே மக்கப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அடுத்து இந்திய குடியுரிமை சட்டம் 2003 பற்றி கொடுத்துருக்காங்க. குடியுரிமை திருத்த மசோதா 2003 ஆனது பாராளுமன்றத்தில் 2003 டிசம்பர் 22 நிறைவேற்றப்பட்டு 2004 ஜனவரி 4ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 2003 குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் காமன்வெல்த் குடியுரிமை முறை அப்படின்றது நீக்கப்பட்டது. தேசிய குடியுரிமை பதிவேட்டை கட்டாயம் பராமரிக்க வேண்டும் எனவும், பதிவு பெற்ற இந்திய குடிமக்களுக்கு அடையாள அட்டை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் யார் யார் என்பதை இச்சட்ட திருத்தம் விளக்குகிறது. எல்எம் சிங்வி குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் குடியுரிமை திருத்த சட்டம் 2003 அப்படின்றது இயற்றப்பட்டதாக சொல்லப்படுது. இந்தியாவோடு நல்ல நட்புறவு கொண்ட கீழ்கண்ட 16 நாடுகளில் வாழும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, இஸ்ரேல், அமெரிக்கா, ஸ்வீடன், பிரான்ஸு, போர்ச்சுகல், நியூசிலாந்து, கிரீஸு, இத்தாலி, ஃபின்லாந்து, இங்கிலாந்து, நெதர்லாந்து, அயர்லாந்து, சைப்ரஸ் நாடு அப்படின்ற இந்த 16 நாடுகளில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமை வந்து வழங்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. அடுத்து இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய குடியுரிமை திருத்த மசோதா 2019 மக்களவையில் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினால் டிசம்பர் 9, 2019 அறிமுகப்படுத்தப்பட்டு அதே நாளில் அவையில் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லப்படுது. அம்மசோதா மாநிலங்களவையில் டிசம்பர் 11ஆம் தேதி 2019 நிறைவேற்றப்பட்டது. இம்மசோதாவிற்கு டிசம்பர் 12, 2019 அன்று குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் வழங்கியிருப்பார். இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 அப்படின்றது 10/1/2020 முதல் நடைமுறைக்கு வந்ததாக சொல்லப்படுது. மதத்தின் அடிப்படையில் துன்புறுத்தல் காரணமாக இந்தியாவில் தஞ்சம் புக நிர்பந்திக்கப்பட்ட அல்லது கட்டாயப்படுத்தப்பட்டவர்களின் குடியுரிமை பற்றி சொல்லப்படுது. இச்சட்டத்தின் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளிலிருந்து 31 டிசம்பர் 2011க்கு முன் இந்தியாவில் குடியேறிய இஸ்லாமியர் அல்லது இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், பார்சியர்கள், கிறிஸ்துக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வகை செய்யக்கூடியது தான். 5 ஆண்டுகள் இந்தியாவில் தொடர்ந்து வாழும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வகை செய்கிறது. அதற்கு முன் இது 11 ஆண்டுகளாக இருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அந்த 11 ஆண்டுகள் அப்படின்றது 5 ஆண்டுகளாக குறைச்சிருக்காங்க. உள்நாட்டு நுழைவுச்சீட்டு மூலம் பாதுகாக்கப்பட்டு வரும் அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிசோரம் ஆகிய மாநிலங்களுக்கு இச்சட்டத்தின் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. என்னென்னது? அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிசோரம். இந்திய குடியுரிமை பெறுவதற்கு மதம் ஒரு காரணியாக வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டது முதன்முறையாக இந்த திருத்த சட்டத்தின்தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்திய குடிமகனுக்கு மட்டும் கிடைக்கும் உரிமை அப்படின்ற சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்திய குடிமகனுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது. இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் உரிமைகளை இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் மட்டுமே பெற முடியும். இதனை இந்திய குடியுரிமை இல்லாத அயல்நாட்டவர் வந்து பெற முடியாது. இதில் ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிகல் 15, அதாவது சாதி, மதம், இனம், பாலினம் மற்றும் பிறந்த இடத்தில் ஒருவரை பாகுபடுத்தி வேறுபடுத்த காட்டக்கூடாது அப்படின்றது சரத்து 15. சரத்து 16 பொறுத்த வரைக்கும் அரசு பொதுப்பணி வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அப்படின்றதும் இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியவங்கள மட்டும்தான் ஃபாலோ பண்ணலாம். சரத்து 19 வந்து பார்த்தோன்னா பேச்சுரிமை, கருத்துக்களை வெளியிடும் உரிமை, அமைதியாக கூடும் உரிமை, கூட்டங்களை அமைத்தல், இந்தியா முழுவதும் சென்று வரல், இந்தியாவில் எப்பகுதியிலும் தங்கி வாழ்தல் மற்றும் வணிகம் அல்லது தொழில் செய்வதற்கான சுதந்திரம். சரத்து 29, 30 அப்படின்னா கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமைகள். மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை. இது வந்து பார்த்தோன்னா இந்திய குடியுரிமை பெற்றவங்க மட்டும்தான் இது பண்ணலாம்.
பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் உரிமை, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் நீதிபதி, மாநில ஆளுநர், இந்தியாவின் தலைமை அரசு வழக்கறிஞர், மாநில தலைமை அரசு வழக்கறிஞர் போன்ற பதவிகளில் இந்திய குடிமகன்கள் மட்டுமே பெற இயலும்னு சொல்லியிருக்காங்க. நாட்டுரிமை, குடியுரிமை இது ரெண்டுத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நாட்டுரிமை அப்படின்றது பூர்வீகம், பிறப்பு, இனம் ஆகியனவற்றின் அடிப்படையில் ஒருவர் குறிப்பிட்ட நாட்டின் இயல்பாக பெறும் நிலை தான் நாட்டுரிமை அப்படின்னும், குடியுரிமை அப்படின்னா சட்ட நடைமுறைக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தினால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை அப்படின்னா சொல்லுவாங்க. ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்றவே முடியாது, ஆனால் குடியுரிமையை மாற்றிக்கலாம். உலகளாவிய குடியுரிமையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்டின் குடிமகன் என்பதை விட உலகளாவிய சமுதாயத்தின் ஒவ்வொருவரும் அங்கம் என்பதே உலகளாவிய குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒற்றை குடியுரிமை, இரட்டை குடியுரிமை இதை பற்றின டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. நாடு முழுவதும் ஒரே குடியுரிமை பின்பற்றுறது தான் ஒற்றை குடியுரிமை அப்படின்னும், நாடு முழுவதும் 2 வகையான குடியுரிமை பின்பற்றுறது தான் இரட்டை குடியுரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு குடியுரிமை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு குடியுரிமை மட்டுமே வழங்கப்படுகிறது இந்த ஒற்றை குடியுரிமையில். தேசிய குடியுரிமை, மாநில குடியுரிமை அல்லது மாகாண குடியுரிமை அப்படின்னு 2 வகையான குடியுரிமை இந்த இரட்டை குடியுரிமையில் வழங்குவாங்க. வாக்களிக்கும் உரிமை, அரசு பணிக்கான உரிமை போன்றவற்றில் பாகுபாடு இந்த ஒற்றை குடியுரிமையில் கிடையாது. வாக்களிக்கக்கூடிய உரிமை, அரசு பணிக்கான உரிமை போன்றவற்றில் பாகுபாடு இந்த இரட்டை குடியுரிமையில் உண்டு. ஒற்றை குடியுரிமைக்கான எக்ஸாம்பிள் இந்தியா, சீனா, கியூபா, இந்தோனேசியா, ஜப்பான், மலேசியா, மியான்மர், நேபாளம். இரட்டை குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, அர்ஜென்டினா, கென்யா, இத்தாலி. ஓகேங்களா. அடுத்து புதிய சமுதாயத்தை உருவாக்குதலில் இன்றைய இளைஞர்களின் ஈடுபாட்டையும் பங்களிப்பையும் பெறுவதே குடியுரிமையின் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு இந்திய குடிமகன்களுக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குது. முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டின் குடிமக்கள் அல்லாதவர்களை 2 வகையினராக நம்ம அழைக்கிறோம். ஒருத்தவங்க பார்த்தோன்னா ஏலியன் அப்படின்னும், இமிகிரண்ட் அப்படின்னும், அதாவது அந்நியர், குடியேறியவர் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. அந்நியர்னா ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நியர் என்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிநாட்டு சுற்றுப்பயணி, வெளிநாட்டு மாணவர்கள்லாம் அந்நியர், அதாவது ஏலியன்னு சொல்லுவாங்க. குடியேறியவர்கள்னால் ஒரு நாட்டில் எவ்வித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணி புரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர்களை தான் பார்த்தீங்கன்னா குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து நற்குடிமகனின் பண்புகள். அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்கிறது, சட்டத்திற்கு கீழ்ப்படிதது, சமுதாயத்திற்கு தன் பங்களிப்பை ஆற்றுதல் மற்றும் குடிமை பணியை செயலாற்றுதல், நற்பண்புகளையும் நீதியையும் நிலைநாட்டுறது, வேற்றுமைகளை மறுத்து நடத்தல், இந்திய அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை நிறைவேற்ற முயல்றது, இதெல்லாம் குடிமகனின் பண்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய பூர்வீக குடியினர், அதாவது PIO அதாவது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை, அதாவது பாகிஸ்தான், வங்கதேசம், ஸ்ரீலங்கா, பூடான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் இது இல்லாமல் அதாவது வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர் ஆவார். இந்த நாட்டில் இல்லாமல் மற்ற வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2015 ஜனவரி 9 முதல் PIO முறை 2015 ஜனவரி 9 முதல் PIO முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. ஓகேங்களா. கடல் கடந்து வாழும் இந்திய மக்கள், அதாவது OCI ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் பூர்வீகமாக கொண்ட வெளிநாடு குடிமகன், அதாவது பாகிஸ்தான், வங்கதேசம் இது இல்லாமல் மற்ற வெளிநாட்டுடைய குடிமகன் காலவரையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் OCI அட்டை பெறுகின்றனர். ஆனால் இவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை அப்படின்றது கிடையாது. OCI அட்டை வச்சவங்களாம் இந்தியாவில் வாக்களிக்க முடியுமா, ஓட்டு போட முடியுமானா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
வெளிநாடு வாழ் இந்தியர்கள், அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியான்னு சொல்லுவாங்க. இந்திய கடவுச்சீட்டினை, அதாவது பாஸ்போர்ட் பெற்று வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள், இந்திய குடிமக்களை வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், அதாவது பிரவாசி பிராந்திய தினம்னு இந்தியில் சொல்லுவாங்க. இந்த பிரவாசி பிராந்திய தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியர்களுடைய பங்களிப்பை வந்து நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினால் 2003ஆம் ஆண்டு முதல் ஜனவரி 9ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. 1915ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் நாள் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பியதை வந்து நினைவு கூறக்கூடிய விதமாக அந்த ஜனவரி 9ஆம் தேதி அந்த கரெக்டான அந்த நாளில் பிரவாசி பிராந்திய தினம் வந்து கொண்டாடுவாங்க. இந்திய அரசாங்கம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக செப்டம்பர் 2000 LM சிங்வி தலைமையில் உயர்மட்ட குழுவினை அமைத்தது. அக்குழுவின் பரிந்துரையின்படி 2003ஆம் ஆண்டு முதல் பிரவாசி பிராந்திய தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி 3 நாட்களுக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பிரச்சனைகளை ஆராயும் விண்ணப்பம் மாநாடுகள் ஏற்பாடு செய்யப்படும். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் பிரவாசி பிராந்திய சம்மன் விருது வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2003 ஜனவரி 9 வந்து பார்த்தீங்கன்னா முதலாக இந்த மாநாடு வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா புதுடெல்லியில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. புக்கில் படிச்சிருப்போம் 2 வருஷத்துக்கு ஒருக்க வந்து பிரவாசி பிராந்திய தினம் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் பாருங்களேன் 2003, 4, 5ன்னு வருஷமாக வந்திருக்கு. 2003 புதுடெல்லி நடந்திருக்கு, 2004 புதுடெல்லி, 2005 மும்பையில் வந்து பிரவாசி பிராந்திய தினம் நடந்திருக்கு, 2006 ஹைதராபாத், 2007 புதுடெல்லி, 2008 புதுடெல்லி, 2009 சென்னை, 2010 புதுடெல்லி, 2011 புதுடெல்லி, 2012 ஜெய்ப்பூர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் வந்திருக்கு. அடுத்து 2013 கொச்சின், 2014 புதுடெல்லி, 2015 காந்தி நகர். ஓகேங்களா. 2016 மாநாடு நடக்கல. 2015 வரையும் கரெக்டாக வருஷம் நடந்திருக்கு. அப்புறம் 17, 19 அப்படின்னு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஒருக்க வருது. 17 வந்து பெங்களூரு, 19 வந்து வாரணாசி, 21 வந்து புதுடெல்லி, 23 வந்து இந்தூர், அதாவது மத்திய பிரதேசம். கடைசியாக எப்போ நடந்துச்சுன்னா புவனேஸ்வர், ஒடிசா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2025 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து புவனேஸ்வரில் நடந்திருக்கு. ஃபஸ்ட் வந்து புதுடெல்லி. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே புதுடெல்லி, அது அல்லாத மட்டும் படிச்சுக்கோங்க ஜஸ்ட்டு. ஓகேங்களா. ஓகே, இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது போல் ஒவ்வொரு தலைப்பையும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது போல் வீடியோஸ்லாம் மறக்காமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோஸ் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா.